டாட், உங்களை தான் கூப்பிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட வாங்க. அந்த பொண்ணு தான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சப்பா. அந்த பொண்ணு எதுக்கு நமக்கு? ஒரு வேலை பண்ணலாம். நம்ம ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு இப்போ ஸ்டெனோகிராஃபர் சேர்ந்திருக்கல, என்ன பேரு? ஆஷா நினைக்கிறேன். வேணும்னா அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன். இந்த வாட்டி 1 மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், வருஷத்துக்கு 12 பேர். எப்படி ஐடியா? என்ன டாட், பிரியா விஷயத்துல அக்ரிமெண்ட் போடுறது எவ்வளவு பெரிய தப்பு நான் துடிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன புதுசா ஒரு பொண்ணுகிட்ட அக்ரிமெண்ட் போட சொல்றீங்க? மருதன் என்னாச்சு இவருக்கு? தம்பிதான் மனசு மாதிரி பிரியாம அழைச்சிட்டு வரலான்னு சொல்றாருல்ல, போய்தான் நீங்க. என்னையா இவன் கேரக்டர் தெரிஞ்ச இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பிரியாவை கண்டா எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸும் வரலன்னு அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பினவன் இவன். இப்ப திரும்பி கூப்பிடுறதுக்கு மட்டும் எங்க இருந்து வந்துருச்சா ஃபீலிங்ஸ்? எங்க இருந்து வந்துச்சு ஃபீலிங்ஸ்? சிக்னல்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் சொன்ன வார்த்தை கேட்ட அந்த நிமிஷத்துல வந்து டாடி அந்த ஃபீலிங்ஸ். டாட், அவனை பார்த்தா அவர் படிச்ச மாதிரி தெரியல. ஒருவேளை சாப்பாடு கூட பணம் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அந்த கஷ்டத்துல கூட இடுப்புடைஞ்ச அவன் வைஃப் முதுகுல சுமந்துக்கிட்டு பிச்சை எடுத்தாதான் அவன் பொண்டாட்டி காப்பாத்தணும்னு நினைக்கிறானே. அவனுக்கு இருக்கிற அந்த நினைப்பு கூட ஏன் டாடி பிரியா விஷயத்துல இன்னைக்கு இல்லாம போச்சு? நீங்க யாரையும் கூட வரவானா, நான் தானே இந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சு அவளுக்கு அனுப்பி வச்சேன். இப்ப நானே அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இங்க கூட்டிட்டு வரேன். நீங்களும் மருதனும் சந்தோஷப்படுற மாதிரி நான் கூட வாழ்ந்து காட்டுவேன்.